இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்கும். ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போகணும்னு. அது வேலை வழியாகவே நான் என்ன சம்பாதிக்க போகிறேன், நான் என்ன சம்பாதிச்சு என்ன சாதிக்க போகிறேன், நான் சாதிச்சு இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன், நான் இந்த மக்களுக்கு செஞ்சு கடைசியாக என்ன சொல்லிட்டு போகிறேன் இந்த மண்ணை விட்டுட்டு வெளியே அப்படின்னு ஒரு இடம் இருக்குதுல்ல, அது எல்லாருக்கும் தேவைப்படும். அதுதான் விஜய் என்ன பண்ணுறாரு. விஜய் சாருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக அதை வந்து சீனும் மெனக்கெடுது ரொம்ப ஜாஸ்தி. அண்ணன் ஒன்று மெனக்கெடுறாருன்னா அதுக்கு மேலே அவர் டைரக்டராக ஒரு வேலை செய்வார். ஹலோ அதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். பட் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப பயமாக ஃபன்னாக இருக்காங்க. அப்படி ஒரு டீம் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. எஸ், மாயன் திரைப்படத்திலும் சூப்பரான அழகான டீம் வந்து ஜாயின் பண்ணிங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம், எல்லாருக்கும் பெரிய வணக்கம். கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட நிறைய கேள்விகள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அண்ணா ரொம்ப வைபாக இருக்கீங்கண்ணா, உண்மையாக சொல்லணும். ஸ்டார்டிங் இன்ட்ரி ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நிறைய விஷயம்லாம் சொன்னீங்க. அதை பற்றிலாம் பேசலாம் நினச்சேன், வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. சூப்பர்ண்ணே. கண்டிப்பாக படத்தை பற்றி பேசிடலாம். ராஜேஷ் பிரதர், ட்ரெய்லர் பார்க்கும்போதே நிறைய விஷயங்கள் தெரியுது. படம் ஒரு ஜானர் நோக்கி போல நிறைய விஷயங்கள் படம் மூலமாக சொல்ல வரீங்கன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு. இந்த ஒன்லைன்ற ஒரு விஷயம் ரைட்டிங்கில் இருக்கும்ல, அது என்ன நினச்சி ஸ்டார்ட் பண்ணீங்க? சரி, நான் ஆரம்பிக்கும் போது ஒரிஜினல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 2008 நான் அம்மாக்கம் பண்ணுறேன். அதில் ஒன்லைன் வந்து சிம்பிள், பக்கெட் லிஸ்ட். பக்கெட் லிஸ்ட்னா இந்த உலகம் அழியுதுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஆக்சுவலாக எனக்கு கேள்விக்கு என்ன கேட்டுக்கிட்ட கேள்வி அது. அதுக்கப்புறம் வந்து எழுத ஆரம்பித்தேன். சரி, சும்மா நமக்கு இருக்க கேள்வி எழுதி பார்ப்பேன். எழுதினேன், ஒரு 2 நாள் சும்மா எழுதினேன். அது தூக்கி போட்டேன். அது வந்து திரும்ப 2016 இருக்கும். அப்போ எடுத்து தான் அதை எலாபரேட் பண்ணேன். அதை எலாபரேட் பண்ணும்போது ஸ்கிரிப்டாக மாற்றினேன். ஸ்கிரிப்டாக மாற்றி படமாக்கலான்னு அப்போ தான் எழுதுனேன். அதுக்கு யோசிச்சு பார்த்தா எல்லாம் பெருசாக போச்சு. உலக அழிவெல்லாம் சிஜியில் காட்டினா ஐயோ இதுக்கெல்லாம் நம்ம யார் காசு தருவான், எல்லாம் விட்டுலாம், நம்ம எங்கேயா லவ் படம் எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி அதை எடுத்து ஓரமாக வச்சாச்சு. அப்படியே லைஃப் போச்சு. அகைன் லைக் வி ஸ்டார்டட். ஆனால் ஒரு 2 வருஷத்தில் அதுக்கான வாய்ப்பு 2 வருஷத்தில் அமையன்னு எதிர்பார்க்கல. நாங்கள் 2 பேரும் வேற ஒரு ஸ்கிரிப்டுக்காக மீட் பண்ணோம். அப்போ சரி நான் அப்போ சும்மா சொன்னேன், இந்த மாதிரிலாம் இருக்கு ப்ரோ, இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா இது மாதிரி பண்ணேன். ஏன் பண்ண முடியாது, அதே பண்ணேன் சார் சொல்லி அதில் உட்காந்து திரும்ப அதை எவ்வளோ என்ன பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தோம். வேறு பாசிபிலிட்டிஸ். ஸோ இதை எலாபரேட் பண்ணி போயிட்டோம். இதான் உண்மை. உங்ககிட்ட இன்டர்வியூ பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே என்கிட்ட நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுத்து அனுப்பிச்சாங்க ஆஃபீஸ்லேருந்து, மேனேஜ்மெண்ட்லேருந்து. இன்னொரு விஷயம்னா தீனானாலே விஜய் சார் மேலே ஒரு அன்பு அக்கறை எல்லாமே அதிகமாக இருக்கும். நிறைய பார்த்துட்டு தான் வந்துட்டு இருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கடைசி இன்டர்வியூ சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. என் வாழ்க்கைக்கு கடைசி இன்டர்வியூ நான் அப்படி சொல்ல வரலண்ணே. இந்த படத்தோட லாஸ்ட் டீம் இன்டர்வியூ. கண்டிப்பாக தீனானால விஜய் சார் மேலே ஒரு அன்பு அக்கறை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அவரோட அரசியல் பயணம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னைக்கு சினிமா விட்டு இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் விட்டு போகும்போது கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்கன்ற போது நிறைய விஷயம் இருக்குல்லண்ணே. நம்ம இன்னும் தமிழ் சினிமா அவரை மிஸ் பண்ணுறோம். இல்லை நான் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். அவருக்கு ஒரு இலக்கு இருக்குது. எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்கும். ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போகணும்னு. நீ வெறும் 10th வரைக்கும் 10 வருஷமாக படிச்சுன்னு போகிறது கிடையாது. 10th முடிச்சா 11th 12th போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நான் படித்த அறிவு, அதை கொண்டு போய் வேலை, அது வேலை வழியாகவே நான் என்ன சம்பாதிக்க போகிறேன், நான் என்ன சம்பாதிச்சு என்ன சாதிக்க போகிறேன், நான் சாதிச்சு இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன், நான் இந்த மக்களுக்கு செஞ்சு கடைசியாக என்ன சொல்லிட்டு போகிறேன் இந்த மண்ணை விட்டுட்டு வெளியே அப்படின்னு ஒரு இடம் இருக்குதுல்ல, அது எல்லாருக்கும் தேவைப்படும். அதுதான் விஜய் என்ன பண்ணுறாரு. அதனால் அது இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து விஜயனை வந்து இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே போகிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவரை நம்பியும் ஒரு 1000 கணக்கான தொழிலாளிகள் இருக்காங்க. பெரிய ப்ரொடக்ஷன். அவர் படம் பண்ணார்னா குறைஞ்சது ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேராவது ஒர்க் பண்ணுவாங்க ஒரு ஷார்ட்டில் ஒரு இடத்துல. அந்த 500 பேருடைய தொழில் இருக்குல்ல, அது ரொம்ப அது அண்ணன் அடுத்தடுத்து நடுநடுவில் ஒரு படம் பண்ணார்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு எல்லாருக்கும் வரவேற்கக்கூடிய விஷயம். தொழிலாளிகளுக்காக, ரசிகர்கள் அடுத்தது தொழிலாளிகளுக்காக வந்து பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்பப்போ எம்ஜிஆர் சார் பண்ணார்லாம், அவர் வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா தொழில் பெரிய இடம், அது பெரிய மாஸ் மீடியா, அது கொஞ்சம் வேலை செய்யணும். அது இல்லைன்னு தான் பெரிய வருத்தம். மற்றபடிலாம் அரசியலுக்கு வந்ததெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். கண்டிப்பாண்ணே. இன்னொரு பக்கம் அட்லி பிரதருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொன்னால் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ்லேயும் அவரை பற்றி நிறைய பேசியிருக்கீங்க. விஜய் சார் கூடயும் அவரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இருப்பார் அட்லி சார், எப்படி ஒர்க் பண்ணுவார்? அவர் வந்து எப்படி சொல்லணும்னா, அவர் வந்து விஜய் சாருடைய தம்பி அப்படின்னு சொல்லலாம். ரசிகன் தம்பி எப்படி கூட சொல்லலாம். விஜய் சாருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது வந்து எக்ஸாக்டாக அது கரெக்டாக அதை வந்து சீனும் அப்படின்னு
மெனக்கெடுதல் ரொம்ப ஜாஸ்தி. அண்ணன் மெனக்கெடுறாருன்னா அதுக்கு மேலே அவர் டைரக்டராக அவர் வேலை செய்வார். அதில் ரொம்ப ரொம்ப அந்த பாண்டிங்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க படம் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன், பக்கத்தில் ஒர்க்லாம் சூப்பராக இருக்கும். சம மனுஷன் அட்லியும் வேறு லெவல் சார், வேறு லெவல் அட்லி சார் வந்து ஒர்க்கும் சூப்பராக இருக்கும். ஸோ அவரும் இங்கேருந்து அந்த பக்கம் போயிடுவார், இன்னும் கொஞ்சம் நாள் ஹாலிவுட் போயிடுவார்னு நினைக்கிறேன். அப்பப்போ இங்கேயும் திரும்பி பார்த்து எங்கே நம்ம மக்களுக்கு படம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஏன்னா அட்லி சார் படங்கள் நல்லாயிருக்கும் நிறைய. அது அவரும் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறதெல்லாம். கண்டிப்பாக அவரோட அடுத்த ப்ராஜெக்டில் இருக்கீங்களா? இல்லை எனக்கு தெரியல. இல்லை அவங்க டேரக்டர்ல அவங்கக்கிட்ட நம்ம போய் கேட்கணுமா வேணாமான்றதை தாண்டி அவங்களுக்கு என்ன வேணுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் நான் இருக்கிறேன்னா இருக்க மாட்டேன்னான்னு தெரியாது. ஆனால் நான் இருப்பேன் அப்படின்னா அவங்க தீனா வேணும்னா கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக கூப்பிட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க. இவ்வளோ தூரம் இங்கே வந்துருக்குறேன்னா அதுக்கு அட்லி சாரும் ஒரு காரணம் தான். இங்கே இருக்க லோகேஷ் சார் இருக்கட்டும், லோகேஷ் சாராக இருக்கட்டும், அட்லி சாராக இருக்கட்டும், இன்னும் நிறைய டேரக்டர் விஜய் ஆண்டனி சாராக இருக்கட்டும், கணேஷ் சாராக இருக்கட்டும், கௌதமன் சாராக இருக்கட்டும், கௌதமன் சாராக இருக்கட்டும், நிறைய டேரக்டர் இருக்கணும். நிறைய பேர் சொல்லவே முடியாது. எண்ணிலடங்க டேரக்டர்ஸ் கூட நான் படம் பண்ணியிருக்கிறேன். அத்தனை பேருமே என்னை வந்து அவங்க அத்தனை பேருமே இல்லைன்னா நான் இல்லை. ஸோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியதுக்கு அவங்க தான் காரணம். கண்டிப்பாக கூப்பிடுவாங்கன்ற நம்பிக்கை. டெஃபினட்டானே. ஒரு பக்கம் உங்களோட பயணம் சினிமா நோக்கி போனால் கூட சமீபத்தில் டெலிவிஷனில் உங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு டிஃப்ரெண்டான ஷோ, டிஃப்ரெண்டான சாய்தினா இருந்தாலும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அந்த ஷோ பார்க்கும்போது, உங்களோட ஜேர்னி பார்க்கும்போது. அது எந்த அளவுக்கு உங்கள் அந்த ஷோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சுன்னு? இல்லை, எனக்கு புதுசு ஷோஸ்லாம் எனக்கு புதுசு. பெருசாக நான் போக மாட்டேன். நமக்கு அதை பற்றி தெரியாது. அதுக்கு இத்தனை ஷோ இத்தனை நாள் இருக்கும். ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் போயிட்டு. ஒரு நாளைக்கு 1.5 கால் ஷீட்டு 2.5 கால் ஷீட்டுன்னும் போது இடுப்பெலும்புலாம் விட்டு போச்சு. ஆனால் எனக்கு அந்த ஷோ போனதில் எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அங்கே நான் ரொம்ப ஜாலியாகவும் இருந்தேன். அதே நேரத்தில் நான் ரொம்ப வீட்டில் யாரையும் மதிக்க மாட்டேன். புதுசாக நான் வேலை செய்கிறேன், நான் வேலைக்கு போனால் தான் எங்கள் எல்லோரும் நல்லா இருக்க முடியும் அப்படின்ற யோசிச்சுன்னு ஓடிட்டே இருப்பேன் எப்போவுமே. அம்மா இருக்கிறப்போ, என் மனைவி இருக்கிறப்போ. இந்த ஷோவுக்கு போய் தான் எங்கள் அம்மாவுடைய வேல்யூ என்ன, எங்கள் மனைவியுடைய வேல்யூ என்ன அப்படின்றத அங்கே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் டோட்டல் டிஃப்ரெண்ட். அந்த ஷோவுக்கு அப்புறமா நான் வீட்டில் வேற ஒரு ஆள். வீட்டில் இருக்க எல்லா வேலையும் இப்போ நான் செய்கிறேன். வீட்டில் எல்லாரு கூடயும் நான் நிற்கிறேன். வீட்டில் ஒய்ஃப் கூட, பசங்க கூட அவங்களுக்கு என்ன வேணுன்றதை கேட்டு நான் போய் வேலை செய்கிறேன். ரெண்டாவது, அந்த ஷோ வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில, என்னை உணர வச்சிருக்குது அந்த ஷோ. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. அதுக்கு வந்து அந்த டீமுக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். பட் சாருக்கு எல்லாருக்கும். ஆனால் நல்ல படம், நல்ல ஷோ. அது வரவேற்க வேண்டிய விஷயம். எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு ஷோ பார்த்துட்டு. நான் பார்க்கும்போது சிரிப்பேன். அது க்ளோஸ் எல்லாம் இது கட் பண்ணி போடுவாங்களா, நம்ம இவ்வளோ ரொமான்ஸ் ஏன் வெக்கமா இருக்குப்பா சொன்னா. இல்லை, அதான் நிறைய வச்சிருந்தேன். அதை சொன்னா இன்னொரு கேள்வி ஒன்று. அந்த ஷோல முக்கியமான விஷயம் சாப்பாடுன்ற ஒரு விஷயம், குக்கிங்ன்ற ஒரு விஷயம். நிறைய லேர்ன் பண்ணிருப்பீங்க. குக்கிங்ன்றது ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னி அவங்க பக்கம் இருக்கும் கூட. குக்கிங் எந்த அளவுக்கு அது உங்களுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு? இல்லை, எனக்கு வீட்டில் அம்மா உடம்பு முடியாமல் இருக்கும், கீழே உட்காந்துருவாங்க. ஸ்டவ் மேலே இருக்கும், அம்மா சமைச்சு கொடுப்பாங்க. எல்லாம் காய்கறியில் அறுத்து கொடுப்பாங்க. இது போடுறா, அதை போடுறா, புளி கரைச்சி ஊற்றுறா அப்படின்வாங்க. கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவேன். சின்ன வயசில் நான் ரொம்ப சின்ன பையன் படிக்கிற காலத்தில் நான் அப்போ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சமையல் பண்ணுறதுக்கெலாம் கூட இருப்பேன். அப்புறம் எல்லோரும் கல்யாணம் ஆகிட்டு போனதுக்கப்புறம் நானும் அம்மாவும் தனிமையில் இருந்தோம். அப்போது வந்து அம்மா கூட இருந்து அம்மா சமைக்கிறது, மீன் குழம்பு அது இதுன்னு சமைக்கிறது கொஞ்சம் கூட இருப்போம். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கூட இருந்து சமைக்கிறது, சாப்பிட்றது. எங்களுக்கு போர் அடிச்சா வீட்டுக்கு போயிடலாம்டா, தீனா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு எல்லோரும் வீட்டில் வந்து உட்காந்து சமைச்சு ஒரு அமகலம் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்போம். வீட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். பெருசாக எனக்கு உணவு பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. எங்கள் வீட்டில் மிஞ்சி என்ன இருக்கும், ஒரு குழம்பு இருக்கும், ஒரு சாப்பாடு இருக்கும், இவ்வளோ தான் எங்களுக்கு ஒரு உணவே. இவ்வளோ ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்றது அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஒரு உணவு வந்து இவ்வளோ ருசி இருக்கும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கும், இப்படியெல்லாம் உணவு பண்ண முடியும் அப்படின்றது வந்து அங்கே போய் நான் ஏதோ குழம்பு சொல்லுவாங்க, செய்வோம், அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க அப்படின்னா. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நிறைய பேர் பாராட்டினாங்க. இல்லை, நீ எல்லாரும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பண்ணுறாங்க, செஞ்சு பார்த்துட்டு வந்து செய்கிறாங்க இங்கே. ஆனால் நீ அப்படி இல்லை, வீட்டுக்கு ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு அது நைட் ஷூட் முடிச்சுட்டு காலையில் வந்து கேட்டுங்கன்னா அப்படியே போய் செய்கிற, ஏதோ கையில் வந்து அது பக்குவம் இருக்குது அப்படின்னாங்க. என்னடா பக்குவம் காமெடி, ஒரு நாள் நம்ம ஷோவில் டைப் பண்ணுறதுக்காக போட்டாங்களா அப்படிலாம் கொஞ்சம் யோசித்தேன். அப்புறமா உண்மையாகவே உப்பு இவ்வளோ போடுறா அப்படின்னு கை கட்டுவாங்களா, இவ்வளோமா அப்படி எடுத்து போடுவோம். மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, 1.5 ஸ்பூனு தனியாத்தூள், அப்புறம் கார மிளகாத்தூள் அதை போட்டு அந்த சில்லி மேலே கொஞ்சம் நெய்யை ஊற்றி அந்த பூண்டெல்லாம் வறுத்து அதில் போட்டு அதில் கார மிளகா ஊற்றுறா, அது கொஞ்சம் நல்லா இருக்குண்டா. அந்த வெண்டைக்காய் வறக்கும் போது உளுத்தம் பருப்பு மட்டும் தனியாக வறுத்துக்கிடா, அப்படி அதில் போடுறேன், போட்டு நெய்யில் கொஞ்சம் போட்டு அப்படி போடுறா, அதுக்கு டேஸ்ட்டாக இருக்குண்டா. இதெல்லாம் வந்து எனக்கு அங்கே போய் தான் ஞாபகம் வரும். அதெல்லாம் கிடையாது. அங்கே போன உடனே அங்கே ஷெஃப் சொல்லுவார், நான் கேட்டுன்னு போய் சமைக்கணும்.
அவ்வளவுதான். அவன் எல்லாரும் எழுதிட்டுலாம் போய் சமைப்பாங்க. நான் காதில் வாங்கிக்கின்னு ஓகே இதானா ஓகேண்ணா அப்படின்ட்டு போய் சமைப்பேன். அதில் 2-3 இடத்துல கோட்டை விட்டு இடத்துல தான் ஹெல்மெட் ஆகி வெளியே போயிட்டேன். 10 லெவல் தான் தப்பு. ஆனால் எனக்கு உணவு இவ்வளோ இருக்குன்றது வந்து அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. பெருசாக 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுறியா நீ எல்லாம் வந்து பேசுகிற அப்படின்லாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். என்னடா 5 ஸ்டார் ஹோட்டலில் அங்கே போனால் சோறு தானே துணை போகிறீங்க போங்கடா அப்படின்ட்டு நான் போயிடுவேன். நம்ம வீட்டில் பெருசாலாம் தெரியாது. வறுமை கோட்டு கீழே வாழ்ந்த மனிதர்கள் நாங்கள் அத்தனை பேருமே. ஸோ அதனால் எங்களுக்கு உணவுன்றது வந்து பசி அடுக்க தான், சுவைக்காக கிடையாது. என்கிட்ட வந்து பசிக்கு மட்டும்தான் உணவு. இன்னைக்கு மத்தியானம் பசி இது என்னப்பா வாங்கிட்டு வரா, அங்கே போய் இந்த ஹோட்டலில் இது வாங்கினோம் இந்த ஹோட்டலில் அது வாங்கினோம்லாம் சொல்ல தெரியாது. எதனா வாங்கினோம் நான் பசி இதுனா அப்படிதான் இப்போ கூட மத்தியானம் கூட அதான் சொன்னேன். எதனா சாப்பிட்ற பசிக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் உணவு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது மெல்ல மெல்ல அங்கே போயிட்டு வந்து நிறைய வெரைட்டிஸ் நிறைய பல வகையான உணவுகளை வந்து நாங்கள் சந்தித்தேன். ஹெல்த்தியாக சாப்பிட்றது இந்த பாடி பில்டிங் பண்ணும்போது இந்த முட்டை ப்ரோட்டீன்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும்னு அங்கே கற்றுக்கினேன். இங்கே போயிட்டு வெரைட்டியாக சாப்பிட ஆரம்பித்தேன். நிறைய விஷயங்கள் ஐஸ்கிரீமில் பரோட்டாலாம் போட்டு சாப்பிட முடியுமா அப்படிலாம் ஒன்று பண்ணேன். இது ஒரு டிஷ் இருக்குது, அது ஒரு டிஷ்ஷு, நாங்கள் இது ஒரு டிஷ்ஷு, நாங்கள் வெள்ளரிக்காவை சீவி வச்சுட்டு அதில் ஒரு சீஸ் மாதிரி பண்ண என்னங்கடா புதுசாகுது. அவன் என் பையன் கேட்பான் வீட்டில் எதெல்லாம் என்னென்னமோ செஞ்ச வீட்டில் எதெல்லாம் ஒன்று நான் கூட அங்கே செஞ்சேன்டா மறந்துட்டேன்டா நான் கேட்கறதுக்கு இருறா பட்டு சாருக்கு போன அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு செய்யறேன்டா அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் ஒரு மீன் குழம்பு ஒன்று பண்ணி கொடுத்தேன். அப்புறம் ஒரு சிக்கன் ஒன்று பண்ணி கொடுத்தேன். அப்புறம் ஒரு பிரியாணி ஒன்று பண்ணேன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கிச்சனில் நின்று வேலை செய்யறது எப்படின்னா அங்கே தான் தெரிஞ்சுக்கணும். 8 மணி நேரம் நின்று வேலை செய்யறது சாதாரண விஷயமா. வீட்டில் இருக்க பெண்களை சாதாரணமாக ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஹவுஸ் ஒய்ஃப்லாம் கிடையாது. அதெல்லாம் யூனியன் இல்லாத சங்கம் நடத்துகிற குடும்பம். யூனியன்லாம் வச்சுட்டாங்க நம்ம லோன் பண்ணுவோம். அவ்வளோ பெண்கள் வந்து காலையில் என் ஒய்ஃப்ல காலையில் 5 மணிக்கு எடுத்தாங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்க. லீவே கிடையாது எங்களுக்கு. நமக்கு எல்லாருக்கும் ஸ்கூல் லீவு, ஆஃபீஸ் லீவு, எல்லாமே லீவு. வீட்டுக்கு போயிடுறேன். சினிமா லீவு எல்லாம். ஒரு மழை வந்தாலும் புயல் அடிச்சாலும் மதியம் சோறு செஞ்சுட்டு போ வீட்டில் கேட்பாங்க. அவங்க வந்து நம்ம செய்யாத ஹோட்டலுக்கு போகலன்னா கூட அவங்க செய்வாங்க போயிட்டு. ஏன்னா நம்ம ஹெல்த் மேலே ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. பிள்ளைங்க நல்ல உணவு சாப்பிடணும், நம்ம வீட்டில் ஏதோ ஒரு உணவு அது நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அதனால அந்த டாப்புக்கு டூப்புக்கு போய் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்த உணவை பற்றி நல்ல ஷோ. எனக்கு ஏண்டா முடிச்சிட்டோம் பாதியில் விட்டுட்டோம், அது எண்டு வரைக்கும் போயிருக்கணுமே அப்படின்ற ஒரு பொறாமையெல்லாம் வந்துச்சு. வழியில் ரொம்ப வலிச்சுது. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் நிற்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கேருந்தா எல்லாத்தையும் உணர்ந்து. கண்டிப்பாண்ணே. இப்போ நிறைய பேர் வந்து சொந்த ஊரில் இருந்து சென்னை வந்து சினிமாவில் ஏதாவது சாதிக்கணும்னு ஒரு விஷயம் போராடிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட சென்னையிலையுமே நிறைய கானா பாடல்களாக இருக்கட்டும் சரி, அந்த சரௌண்டிங்கில் இருந்து சினிமாவில் ஏதாவது ஒரு விஷயம் சாதிக்கணும்னு ஒரு விஷயம் துடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் வரைக்கும் நிறைய பேர் போராடிட்டு இருக்கும்போது உங்கள் சார்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னா என்ன சொல்வீங்க? யார் மனதும் புண்படுத்தாமல் பாடுங்க, நல்ல பாடல்களை வரவேற்கணும். சினிமா நல்ல சினிமா, அது நம்ம கூட ரொம்ப நாள் நிற்கணும். அந்த மாதிரியான பாடல்களை எழுதணும் இளைஞர்கள். சினிமாவை நோக்கி கண்டிப்பாக வந்து அது ஒரு ஹாப்பியாலாம் இல்லாமல் அது ஒரு முயற்சியாக கொண்டு வரணும் இளைஞர்களுக்கு. அவங்க நல்லா வரணும். நார்த் மெட்ராஸ் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சென்னையில் மட்டும் இல்லை, எந்த இடத்துலேருந்து சினிமாவுக்கு வந்தாலும் கமல் சார் ஒரு இடத்துல சினிமா வந்து நான் நடிகை சும்மா ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்தேன் அப்படின்லாம் இல்லாமல் சினிமாவை படிச்சுட்டு வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சார் சொல்லி கூட கேள்வி. நான்லாம் படிக்கலை அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சினிமாவை பற்றி நான் நிறைய படிக்கணும்னு ரொம்ப ஆசை. சினிமாவை படிக்கணும். எனக்கு இது கல்வி எப்படி அதேமாதிரி தான் கலையும். இதுக்கு எண்டே கிடையாது. இது வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். டே பை டே டெய்லி ஒரு நாள் தவறாமல் இன்றைக்கி எதிராகவும் நான் கற்றுக்கணும், சினிமாக்குள்ளேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருப்பேன். நான் வந்து டைரக்டராக ஆகணும் அப்படின்னு ரொம்ப வெறியோடு சினிமா பண்ணணும், ரொம்ப வெறி, ஒரு நல்ல சினிமா பண்ணணும்னு ரொம்ப வெறி. ஆனால் என்னால் பண்ண முடியல. காரணம் என்னென்னா நான் இன்னும் கற்றுக்கவே இல்லை. அதை தேடினே இருக்கிறேன். இன்னும் நல்ல சினிமா பண்ணணும், இன்னும் புதுசாக ஒன்று பண்ணணும், ஓடணும், அதை நோக்கி ஓடணும் அப்படின்ட்டு ஓடிட்டே இருக்கேன். சினிமா வந்து எண்டே இல்லாத ஒரு இடம். அது ஒரு அற்புதமான கலை. அந்த கலையை வந்து அழகாக கையாளணும். அதுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும், நிதானம் வேணும், தீய பழக்கங்கள்லாம் இல்லாமல் இந்த சினிமாவை அடுத்த ஜென்ரேஷனுக்கு அருமையாக கொடுத்துட்டு போகணும். அது அந்த கலை மேலே இருக்கிற காதல் அப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர் இளைஞர்கள் அப்படி இருக்கணும். வருங்கால இளைஞர்கள் வந்து நம்பி அனுப்புகிறாங்க மெட்ராஸுக்கு, நல்லபடியாக சினிமா பண்ணி நல்ல ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ அவங்க வரவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது இந்த நார்த் மெட்ராஸு, தென் சென்னை, மத்திய சென்னை, திருச்சி, மதுரை அப்படிலாம் கிடையாது. எல்லாம் நான் என் சகோதரர்கள் எல்லோரும் சினிமாவுக்கு வருவாங்க. நல்லபடியாக வந்து சினிமா பண்ணணும். இந்த சினிமா புதுசாக எல்லாரையும் புதுசாக வரவேற்றுக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும். ஸோ ஏதாவது கொடுத்துட்டே இருக்கும்.
அதனால் எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக நல்ல சினிமா உருவாகணும். நம்ம இப்பவும் சூப்பர் சினிமா, நல்ல கதைகள் நம்மக்கிட்ட இன்னும் நல்லா வரணும். ஸோ வெயிட் பண்ணி